கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திக் மாமா பொண்ணுங்கள் 4 பேர்த்தையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அபிராமியும் ராஜாவும் அந்த பக்கமா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அடடா, எங்க அண்ணன் பிள்ளைங்க 4 பேரும் எப்படி தங்க சிலையாட்டம் அழகா இருக்காளுகளா அப்படின்னு பார்த்து ரசிக்கிறாங்க. அபிராமி பொண்ணுங்க 4 பேர்த்தையும் கூட்டிட்டு கார்த்திக் கோயிலுக்கு வராங்க. வந்ததும் அபிராமியை பார்க்கறாங்க. பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்காங்க. டேய் ராஜா, என்னடா இது பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கிறானே, ஏன்டா இப்படி போறான்னு கேட்கறாங்க அபிராமி. மாமா அவன் பார்த்தா மட்டும் கண்டுபிடிச்சிருவானாக்கும். நீங்க இருக்கிற கெட்டப் அப்படி. எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு புத்தல். நானு என்னாலே உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. சங்கரபாண்டியும் அவங்க பிஏவும் கார்த்தியை தேடிக்கிட்டு வராங்க. எங்கடா அதுக்குள்ள போனானுங்க, காணுமேங்கிறாங்க. அநேகமா கோயிலுக்குள்ள தான் போயிருப்பாங்களா இருக்கும். வாங்க உள்ள போய் பார்க்கலான்னு உள்ள போய் பார்க்கறாங்க. சாமி கும்பிடலான்னு போகும்போது சுவாதி ஐயோ அகல் விளக்கு வாங்காம மறந்துட்டு வந்துட்டேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடடா அம்மா, அங்க பாருங்க நம்ம மாப்பிள்ளை எப்படி பொண்ணுங்களோட நிக்கிறாருன்னு பாருங்கன்னு சொல்றாங்க ராஜா. அபிராமியம்மா அந்த பக்கம் பாக்குறாங்க. இங்க வா இங்க வா அப்படின்னு கார்த்தியை ஜாடு பண்ணி கூப்பிடுறாங்க அபிராமி. கார்த்தியும் பார்த்துட்டு என்னது அம்மா மாதிரி இருக்கே, அம்மாவே தான் அப்படின்னு சொல்லி கிட்ட வராங்க. அம்மா என்னம்மா இது, என்ன வேசுறதுன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஏப்பா நீ தான் என்ன அடையாளம் தெரிஞ்சா மாட்டிக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான்ப்பா எல்லா கொடுமையா ஏழை வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன்ப்பா. என் அண்ணன் பொண்ணுங்களை பாக்குறதுக்காக இந்த வேஷம் போட்டுட்டு வந்தேன்ப்பாங்கிறாங்க அபிராமி. டேய் ராஜா, நீ எங்கடா அம்மா கூட வந்தேன்னு கேட்குறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை எனக்கு இன்னும் போன் வரல, போன் வந்துடும், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கார்த்திகிட்ட இருந்து ராஜா தப்பிச்சு ஓடுறாரு. அபிராமி அப்படியே நைஸா அந்த பொண்ணுங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. ஏப்பா அங்க நிக்கிறாளே அவ பேர் என்னன்னு கேட்குறாங்க. அது மாமாவோட 2வது பொண்ணு பேரு ரேவதிங்கிறாங்க. அடடா பாக்குறதுக்கு பளிச்சுன்னு லட்சணமா அழகா இருக்கல்ல அப்படிங்கிறாங்க அபிராமி. அழகா இருக்கலாம், அவளுக்கு பணக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருப்பா. அவதான் எனக்கு பிரச்சனையேங்கிறாங்க. போப்பா, அவ சின்ன பொண்ணு, நீ யாருன்னு அவளுக்கு தெரியாது இல்ல, அதனாலதான் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாளா இருக்கும். அடே அப்பா, அதுக்குள்ளேயே அண்ணன் பொண்ணுக்கு சப்போர்ட்டான்னு கேக்குறாங்க கார்த்தி. ஆமாங்கிறாங்க அபிராமி. அடுத்தது ரோஹிணி சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவ இருப்பான்னு கேக்குறாங்க. இதுதான் மூத்த பொண்ணு ரோஹிணி, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஓ. அடுத்தது துர்கா தீபம் ஏத்துறாங்க. இவ பேர் என்னப்பான்னு கேக்குறாங்க. இவ பேரு துர்கா. அவங்க அம்மாவோட திமிர்ல அப்படியே கொஞ்சம் கூட குறையாம இருப்பாங்கிறாங்க கார்த்தி. அடுத்தது சுவாதி வந்து ஏத்துறாங்க. இந்த பொண்ணு யாருப்பான்னு கேக்குறாங்க. இவ தான் கடைசி பொண்ணு சுவாதி. இவ தான் அந்த வீட்லயே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பா. 4 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு அபிராமி அம்மா அழுதுகிட்டு அந்த பக்கம் போறாங்க. அம்மா ஏன் அழுகுறீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. விதிய பாத்தியா, வீட்டுக்கு வந்து உரிமையோடு பழக வேண்டிய பொண்ணுங்களை இப்படி 3வது மனுஷி மாதிரி எட்ட தள்ளி நின்று பார்க்க வேண்டியதா போச்சுங்கிறாங்க அபிராமி. கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சொந்தங்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்க போறியோன்னு அழுதுகிட்டு இருக்காங்க அபிராமி. சலாதீங்க, இதுக்கு தான் நான் உங்களுக்கு வரவே வேண்டாம்னு சொன்னேங்கிறாங்க கார்த்தி. பிரிஞ்சு போன உறவுகள் இனிமே எப்பதான் சேர போகுதுங்கிறாங்க அபிராமி. அம்மா பிரிஞ்சு போன உறவு எல்லாம் சேர்த்து வைக்கிறக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன், நீங்க ஒன்றும் அழுகாதீங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. உன்னால அப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 4 பேரும் அபிராமிக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இதை எல்லாரும் கவனிச்சிடுறாங்க. யார் இவங்க, இவங்க கூட நின்று பேசிட்டு இருக்கீங்க யாருன்னு கேக்குறாங்க ரோஹிணி துர்கா எல்லாரும். அட கேட்கறமல பதில் சொல்லுங்கன்னு அதட்டுறாங்க. கார்த்தி இது அம்மான்னு சொல்றாங்க, அவங்க அத்தைன்னு சொல்றாங்க. எது அத்தையா, அவர் அம்மான்னு சொல்றாங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இல்லப்பா இவங்க மாமா பொண்ணுங்களுக்கு நான் அத்தைங்கிறாங்க அபிராமி சமாளிக்கிறாங்க. ஆமா என்ன மிஸ்டர், இவங்க இங்க என்ன பண்றாங்க, கோயில்ல பிச்சை எடுக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. கார்த்திக்கு சுருன்னு கோவம் வருது. ஏய் பார்த்து பேசுங்கிறாங்க துர்கா கிட்ட. ஏய் துர்கா பார்த்து பேசு, பெரியவங்க கிட்ட இப்படித்தான் பேசுவியா அப்படின்னு அதட்டுறாங்க ரேவதி. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தாண்டி இருக்கு, சாரி கேளுங்கிறாங்க. சாரியும் கேட்கறாங்க. அவங்க ட்ரெஸ் அப்படி இருந்ததுனால தான் நான் அப்படி பேசிட்டேங்கிறாங்க. என் தங்கச்சிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ரேவதி அபிராமி கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ரேவதி கார்த்தியை கூப்பிட்டு உங்க அம்மாவை நீங்க சரியா கவனிக்காதனால தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கு. துர்கா அவங்கள பார்த்து அப்படி கேட்டதுக்கு அவங்க இருக்கிற நிலைமையும் அவங்க ட்ரெஸ்ஸும் தான், அதுக்கும் நீ தான் காரணம், அவங்கள நீ சரியா கவனிக்காதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. அபிராமி பிள்ளைங்களை பார்த்த சந்தோஷத்துல இந்தாம்மா உங்களுக்கு லட்டு கொண்டு வந்திருக்கேன், உங்க அப்பாவுக்கும் கூட லட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் அவங்க 4 பேர்த்துக்கும் அதிர்ச்சி, கார்த்திக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ என்னது, அம்மாவை எல்லா குட்டும் உடச்சிடுவாங்க போல இருக்கு, மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அட என்னம்மா இது அப்படிங்கிறாங்க கார்த்தி. ஐயோ வசமா மாட்டிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி திருன்னு முழிக்கிறாங்க. ஆமா எங்க அப்பாவுக்கு லட்டு பிடிக்கும்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க துர்கா. இல்லங்க உங்களுக்கு இல்ல, எங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்க அம்மா சொல்றாங்கிறாங்க கார்த்தி. உங்க மாமாவுக்கு லட்டு பிடிக்கும்னா எங்களுக்கு எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி. மாமாவுக்கு லட்டு பிடிக்கும்னா அது எனக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்ங்கிறது எங்க அம்மாவுக்கு பிடிக்கும், அதுதான் எங்க அம்மா மாமாவை சொல்லி எனக்கும் கொடுத்தாங்க, அதுதான் உங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏதோ சொல்லி குழப்பி விட்டு எப்படியோ அவங்க எல்லாத்தையும் லட்டு வாங்க வச்சிடுறாங்க கார்த்தி. மிஸ்டர் நீங்க சொல்றது சுத்தமா எங்களுக்கு புரியல, தலை சுத்துற மாதிரி இருக்குங்கிறாங்க. இருப்பா, தலை சுத்தினா தலைவலி, இந்த லட்டு சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடுமாங்கிறாங்க அபிராமி. என்னங்க இது, லட்டு எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க, அடுத்தது இவரு மாமாவுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க, அடுத்தது பார்த்தா மாமாவுக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப என்னடானா தலை சுத்தால் தலைவலி எல்லாம் சரியாயிடுன்னு வேற சொல்றீங்க. லட்டா இல்ல லேகிய மாதிரி மருந்தான்னு கேக்குறாங்க துர்கா. இல்லம்மா பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல உணவே மருந்து மருந்தே உணவுன்னு, அந்த கான்செப்ட்ல தான் நானும் சொன்னேன், எடுத்துக்கோங்க. பரவாயில்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி துர்கா கிட்ட கொடுக்குறாங்க. ஐயே எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு லட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க. நீ எடுத்துக்கோ அப்படின்னு சுவாதி கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க பாடி கார்டோட அம்மாங்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன், ஆனா லட்டு எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் ஒன்னு எடுத்துக்கிறேன்ட்டு எடுக்கிறாங்க. ரேவதியும் யதார்த்தமா அந்த லட்டு எடுத்து சாப்பிடுறாங்க. அண்ணன் பொண்ணுங்க லட்டு எடுத்து சாப்பிடுறத அபிராமி அம்மா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சங்கரபாண்டியும் அவங்க கூட வந்த பியாவும் இந்த கார்த்தி யாரு என்ன ஒன்றும் புரியலையே, இவன் யாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பக்கமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கமா திரும்பி பாக்குறாங்க. ராஜா சாமி கும்பிட்டு
பார்க்குறாங்க. இதை பார்த்து அவங்க பிஏ சொல்கிறாங்க, அங்கே பார்த்தீங்களா அந்த ஆள் யாருன்னு தெரியுதான்னு கேட்குறாங்க. யாரடா அவன், பார்த்தா லூசு பையன் மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க சங்கரபாண்டி. இவர் தான் ராஜ சேதுபதியோட பேரை சாமுண்டீஸ்வரி புருஷனை அழைச்சிக்கிட்டு போகிறக்காக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் பார்த்தீங்களா நல்லா தெரியுதா, இவனே தான் அவன் அப்படிங்கிறாங்க. ராஜாவும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் வரக்கூடாது சாமி அப்படின்னு கும்பிட்டு போகிறாங்க. ராஜா திரும்பி பார்க்குறாங்க, 2 பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க. என்னது நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது, யார் இவனுங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வேகமாக எட்டி வச்சு பார்க்குறாங்க. சங்கரபாண்டியும் அவங்க பையாவும் ராஜாவை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. இதை பார்த்த ராஜா மறுபடியும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ என்னது இவனுங்க நம்மளை துரத்திக்கிட்டு வரானுங்களே, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் விட்டு வெளியில ஓட்டாம ஓடி வராங்க. வந்ததும் கவக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. யாருடா நீங்க, என்ன எதுக்கிட்ட பிடிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. நீ தாண்டா அவன் தாண்டா நீங்கிறாங்க. எது அவன் தான் நானா, நான் தான் அவனா, எனக்கு ஒன்றும் புரியல, கேள்வியே குழப்பமா இருக்கே, தெளிவா கேளுங்கய்யாங்கிறாங்க ராஜா. எனக்கு எல்லாமே புரியும், எல்லாம் தெரியுமடா அப்படிங்கிறாங்க. ஆமா எல்லாம் தெரியுதுங்கிற, எல்லாம் புரியுதுங்கிற, ஒரு கேள்வியை கரெக்டா கேள்வியாங்கிறாங்க ராஜா. டேய் அந்த போட்டோவை எடுத்து காட்டுங்கிறாங்க. செல்போன்ல இருக்கிற போட்டோவை, ராஜா போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. ராஜா பார்க்குற போட்டோவில் இருக்கிறது யாருடான்னு கேட்குறாங்க. நான் தானுங்கிறாங்க. ஏன்டா அப்போ நான் இல்லைன்னு சொன்னியாடாங்கிறாங்க. அட இந்த போட்டோவில் இருக்கிறது நான் தான், அப்போ நீ கேட்கும்போது நான் இல்லைன்னு சொன்னேன், நீ தானான்னு கேட்டேன், நான் இல்லைன்னு சொன்னேன், என்னடா குழப்பறீங்க, கரெக்டாக கேளுங்கடாங்கிறாங்க. ஆமா இந்த போட்டோ உங்களுக்கு எங்கே கிடைச்சது, என் போட்டோ எதுக்கிட்ட வச்சிருக்கீங்க, அப்போ என்னோட ரசிகனான்னு கேட்குறாங்க. எது ரசிகனா, அப்போ ஒரு வேலை என்னை பார்த்ததும் என் கூட செல்ஃபி எடுத்துக்கலான்னு ஓடி வந்தீங்களான்னு கேட்குறாங்க. எது செல்ஃபி, ஒரு மூஞ்சி உன் கூட ஒரு செல்ஃபியா ஏன்டா அப்படின்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. யோ நானே இந்த ஊருக்கு புதுசு, என்னையாண்டா இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாடா ஊருக்கு புதுசாக இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படி போட்டு அடிக்கிறோங்கிறாங்க. ஐயோ கிறுக்கு பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜா அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாரு. அபிராமி கண்கலங்கி நிற்கிறாங்க. ரேவதி கேட்குறாங்க, என்ன சாண்டி கடவுள் சன்னதியில் ஏன் இப்படி கண்கலங்கி நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா கோயிலில் எல்லா சாமியும் சேர பார்க்குறேன் இல்லையா, அதுதான் அழுகச்சு வந்துருச்சுங்கிறாங்க. ஓ அப்படி ஆண்டிங்கிறாங்க ரேவதி. ஆண்டின்னு சொல்ல வேண்டாம் அத்தேன்னு சொல்லுமாங்கிறாங்க. ஏன் ஆண்டின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதாங்கிறாங்க ரேவதி. அது இல்லை அத்தேன்னு சொல்லும்போது இருக்கிற நெருக்கம் ஆண்டின்னு சொல்லும்போது இருக்காதுல்ல, அதான் சொன்னேங்கிறாங்க அபிராமி. ஓ அப்படி சொல்கிறீங்களா, அப்படின்னா நான் உங்களை அத்தேனே கூப்பிட்றேங்கிறாங்க. அப்படியா, அப்படியே சொல்லுமா, வாய் நிறைய கூப்பிடு, எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க. அபிராமி கேட்டுக்கிட்ட மாதிரியே ரேவதி அத்தேன்னு கூப்பிடுறாங்க. அத்தேன்னு கூப்பிட்டதும் அபிராமி கண்ணு கலங்குறாங்க. துர்காவும் ரோகிணியும் பேசிக்கிறாங்க. இவங்க எதுக்கு இப்போ கண் கலங்குறாங்க, இவங்க என்ன லூசா. ரேவதி என்னடானா அவங்களோட ஒட்டி ஒருபாடி லட்டு வேற வாங்கி திங்கிறா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சில நேரம் இப்படித்தான் லூசுத்தனமா ரேவதி நடத்துக்கிறா. நம்ம கௌரவம் என்ன அந்தஸ்து என்ன, அவங்க கூடவெல்லாம் போய் சிரிச்சு பேசிட்டு இருக்காளே. ச்சே. ரேவதி சுவாதி இவங்க எல்லாரும் அபிராமி அம்மாவையும் கூட்டிட்டு வாங்கத்தே போய் சாமி கும்பிடலாம் வாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து போய் சாமி கும்பிடுறாங்க. இந்த பக்கமா சங்கரபாண்டியும் அவங்க பிய்யாவும் சேர்ந்துக்கிட்டு ராஜாவை துரத்தி அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாவது அடிங்கய்யா, என்ன எதுக்குங்கய்யா துரத்துறீங்கன்னு கேட்கறாங்க ராஜா. என்னதான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டாவது அடிங்கய்யாங்கிறாங்க. என்னடா தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறியா, நடிப்பு பாருன்னு அடிக்கிறாங்க. சவுந்தரபாண்டியும் அவங்க பிய்ய கட்டியும் நல்லா அடி வாங்குறாங்க ராஜா. உண்மையிலுமே உங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பியா, நீங்க நினைக்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது. எங்க கிட்ட ஏதாவது சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா, அது மட்டும் நடக்காதுடா அப்படின்னு ராஜாவுக்கு கும்மா குத்திக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வந்து அடின்னு அடிக்கிறாங்க. இன்ஸ்டால்மெண்ட்லயாவது நான் அடி வாங்கிக்கிறேன், நான் என்னதான் தப்பு செஞ்சேன் அதையாவது சொல்லிட்டறிங்கயான்னு கேக்குறாங்க ராஜா. கிட்ட காரணத்தை சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண நாங்க விரும்பலடா, மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் சான்ஸ்னு எப்படியும் குமிஞ்சு நிமிந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு ராஜா. 2 பேர்ட்டையும் ஒரே தள்ளிட்டு போதுமடா சாமி விட்டானுங்களா அப்படின்ட்டு ஓடுறாங்க. ராஜா மாப்பிள்ளைன்னு கார்த்தியை தேடிக்கிட்டு ஓடி வந்து, மாப்பிள்ளை நான் எந்த தப்புமே பண்ணல, 2 முரட்டாளுங்க வந்து என்ன போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. செல்போனுங்களே ஏன்டா நீதானான்னு கேட்டேன். ஆமா அது நான் தான் சொன்னேன், கொலை வெறியோட என்ன காரணமே சொல்லாம அடின்னு அடிக்கிறாங்க. கும்மா குத்துறானுங்க, என்னால அடி தாங்க முடியல மாப்பிள்ளைங்கிறாங்க. ரைட்டு, நாம சந்தேகப்பட்டது கரெக்ட்னு நினைக்கிறாங்க கார்த்தி. அந்த படுவாங்க என்ன கொன்னுருவாங்க போல இருக்கு, எப்படியாவது நீதான் மாப்பிள்ளைய காப்பாத்தணுங்கிறாங்க ராஜா. பாக்குறதுக்கு இந்த ஊர்க்காரங்க மாதிரி இருந்தாங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி. ஆமா மாப்பிள்ளை இந்த ஊர்க்கார மாதிரி தான் இருந்தானுங்க, அவனுக்கு பேசுறது பண்ணுறது எல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரிஞ்சதுங்கிறாங்க. அதோ அங்க திரும்பி பாரு அவனுங்களான்னு பாருங்கிறாங்க. அந்த பக்கமா சங்கரபாண்டியும் அவங்க பிய்யவும் இங்க தாண்டா வந்தான், எங்க போனா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ராஜா நீ இப்படியே இங்க இருந்து தப்பிச்சு போயிருடா, அவனை கையில மட்டும் மாட்டிட்ட, அவனை கொண்டு போய் சாமுண்டேஸ்வரி கிட்ட விட்டுருவாங்க. அந்த அம்மா கையில கன்னோட இருக்கு, அந்த அம்மா எதுக்கும் பயப்படாது, கன்னை வச்சுக்கிட்டு அது மிரட்டும் சுடாது, ஆனா அந்த பயத்திலே நீ செத்துட்டு விடாங்கிறாங்க. மாப்பிள்ள அந்த அம்மா சுடுதோ இல்லையோ, ஆனா நீ சொல்றத கேட்கும் போது இப்பவே பயத்திலேயே நான் செத்துடுவேன் போல இருக்கு, நான் இப்படியே ஓடிடுறேன் மாப்பிள்ளைன்னு ஓடுறாங்க ராஜா. சங்கரபாண்டியும் அவங்க பிய்யவும் பாக்குறாங்க, எங்கடா நமக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டானேங்கிறாங்க. சரி விடு இன்னொரு தடவை மாட்டாமலா போயிருவான்ட்டு போறாங்க. அபிராமி அம்மா ரேவதி சுவாதி இவங்க கிட்ட, சரிம்மா உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி நான் கிளம்புறேங்கிறாங்க. அத்தை எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாமல்லன்னு கூப்பிடுறாங்க ரேவதி. வரலாம் தான், சாமுண்டீஸ்வரிக்கும் அண்ணனுக்கும் என்ன அடையாளம் தெரியும், சாமுண்டீஸ்வரி என்ன பார்த்துட்டா அப்புறம் அண்ணனை ஒரு வழி பண்ணிடுவா, அண்ணனோட பாடு பெரிய திண்டாட்டமா போயிடும், கார்த்தியை எல்லாம் சரி பண்ணி சமாதானத்துக்கு கொண்டு வந்து கண்டிப்பா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா, நீங்களும் எங்க வீட்டுக்கு வருவீங்கன்ட்டு போறாங்க அபிராமி. கார்த்தி எப்படி மாமன் குடும்பத்தையும் அம்மாவோட பாசத்தையும் சேர்த்து வைக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளைய எபிசோட்ல பார்க்கலாம்.